ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. ராசியில் புதன் சுக்கிரன் 2 பேருமே இருக்கிறாங்க. ராசிநாதனும் ராசிக்கு ராஜயோகாதிபதியும் ராசியில் இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருகிற ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கிறாரு. புதன் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அக்டோபர் 29 வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல பலன்களை, நிறைய பலன்களை வாரி வழங்குறாரு. புதன் வந்து ராசியில் ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கிறாரு. ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் குங்குமப்பூவை பற்றி ஒன்று சொல்கிறேன். குங்குமப்பூ வந்து ரொம்ப முக்கியமானது. குங்குமப்பூ எல்லோரும் சாப்பிடுவாங்க, சரியாக சமையலையும் சேர்த்துக்குருவாங்க. சில நல்ல விஷயத்துக்கெல்லாம் குங்குமப்பூ பயன்படுத்தப்படுகிறது. குங்குமப்பூ மெரூன் கலரில் இருக்கும் அல்லது ஊதா கலரில் இருக்கும். இது கடையில் பார்த்து ஒரிஜினலாக பார்த்து வாங்கணும். அது எப்படி வாங்குறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். குங்குமப்பூவை வந்து நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் சாப்பிடணும். சரியா? வியாழக்கிழமை தண்ணியில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா குருவுடைய அது அனுக்கிரகம் கிடைக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். புத்திர பாக்கியம் இல்லாதவங்க அல்லது கையில் காசு பணம் இல்லாதவங்க, பண பிரச்சனை இருக்கிறவங்க குங்குமப்பூவை வந்து வியாழக்கிழமை தண்ணியில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பணம் பல வகையில் வரும். பொதுவாக குங்குமப்பூ வந்து குரு பகவானின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக ஈர்ப்பு, அதுபோக நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் வைப்ரேஷன், செல்வம், கையில் காசு பணம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு நம்பிக்கையுடன் செய்யணும். ஏன்னா இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில். அதனால் குடும்பத்தில் இப்போதைக்கு நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து நல்லா யூஸ் பண்ணணும். குங்குமப்பூ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று சமையலறையில் வைங்க அல்லது பூஜை அறையில் வைங்க. 2 இடத்துலையும் பிரித்து கூட வைக்கலாம். சரியா? குங்குமப்பூ வந்து நான் சொல்கிற மாதிரி சில காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியமும் சில சௌரியமும் கூடும். அஷ்டலட்சுமியின் அவனதும் உங்கள் கூடயே இருக்கும். இது என்றைக்கு சார் செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை தான் செய்யணும். சரியா? வியாழக்கிழமை குரு உரையில் செய்யணும். காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2, இல்லைனா இரவு 8 to 9 செய்யலாம். இரவு 8 to 9 எல்லாத்துக்கும் சௌரியப்படும். வேலை வீட்டுக்கு போய்ட்டு வந்து நம்ம வந்து நிதானமாக வீட்டில் பொறுமையாக 6ஆம் முறை உட்காந்து செய்யலாம். இப்போ வந்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கத்தை நல்லா கொடுப்பார் மிதுன ராசிக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குருவுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கணும். குறிப்பாக குருதிசை நடக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருதிசை நடக்கிறவங்களும் இதை நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு குருதிசை நடக்கும். மிருகசீரிஷம், திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குருதிசை கண்டிப்பாக நடக்கும். ஒரு 35 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குருதிசை நடக்கும். அவங்களும் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தினமும் குளித்த பிறகு என்ன செய்யணும்னா குங்குமப்பூவை கொஞ்சம் போல் தண்ணியில் குழைச்சி நெத்தியிலும் தொப்புளிலும் போட்டுக்கலாம். தொப்புளில் போடுறது ரொம்ப நல்லது. சரியா? தொப்புளுக்கு வந்து ஒரு முக்கியமான முடிச்சாக பார்க்கப்படுகிறது. மனிதனுக்கு 9 துவாரம் இருக்குது. நம்ம உடம்புல வந்து 9 இடத்துல ஓட்டை இருக்குது, துவாரம் இருக்குது. தொப்புளுங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வேறு எதனாச்சும் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா தொப்புள் மூலிமா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. வயிறு சூடு, வயிற்றில் சில பிரச்சனைகள் அப்படின்னா தொப்புளில் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. நம்மலாம் பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் தான் செய்வாங்க. தொப்புளில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஈரத்துணியை போட்டு வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த வயிற்று சூடு சரியாக போயிடும், வயிற்று வலி சரியாக போயிடும். ஸோ தொப்புளில் நம்ம தொப்புளில் நம்ம செய்கிற காரியம் வந்து உடலுக்குள்ளே போகும். அதனால் இங்கே தொப்புளில் வந்து இந்த குங்குமப்பூ தண்ணி ஊற்றுனீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை என்ன செய்யணும்னா குங்குமப்பூ வாங்கி அதை கொஞ்சம் தண்ணியில் போடணும். தண்ணியில் போடும்போதே அதோடைய நிறம் மாறாது. ஒரிஜினல் குங்குமப்பூ அப்படி தான் கண்டுபிடிக்கணும். குங்குமப்பூ மெரூன் அல்லது ஊதா கலரில் இருக்கும். அதை தண்ணியில் போடும்போது கண்ணாடி டம்ளரில் போட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம் அது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலானு. அது போட்டவுடனே அதோடைய நிறம் மாறாது. சரியா? அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரிஜினல் நிலம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுபடியே கொஞ்சம் சாயம் பிரியும். அந்த சாயம் பிரிது தனியாக தெரியும். அந்த ஒரிஜினல் கலர்லேருந்து சாயம் பிரிது தனியாக தெரியும். இது பார்த்து தான் வாங்கணும். எல்லா இடத்துலையும் வாங்கக்கூடாது. நாட்டு மருந்து கடை, காதி கிராஃப்ட் இப்படி முக்கியமான இடத்துல தான் பார்த்து வாங்கணும். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அனுபவசாலிகள், பெரியவர்கள்கிட்ட கேட்டு விவரம் தெரிஞ்சு தான் வாங்கணும். ஏன்னா குங்குமப்பூவில் வந்து ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரிஜினல் கிடைக்குது, இருந்தாலும் அதோடைய டூப்ளிகேட் தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, உண்மையை காட்டிலையும் பொய்க்கு தான் நிறைய முகங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டு அதை குழச்சி தண்ணியில் போட்டு உள்ளங்கையில் வச்சு குழச்சி நெத்திலையும் திலகமாக போட்டுக்கலாம். அதுமாதிரி தொப்புலையும் தடவிக்கலாம். இது எப்போ சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குளித்து முடிச்சுட்டு சாமி ரூமில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நெத்தியில் தடவிட்டு காரியத்துக்கு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரியா? அந்த குருவுடைய அருள் திருவருளாக கிடைக்கும். பணப்புழக்கம் இருக்கும், கௌரவம் இருக்கும். உங்களை பார்த்தா எல்லாருமே ஒரு பயபக்தியோடு இருப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். தொட்ட காரியம் தொலைக்கும். குரு அருள் இருந்தாலே எல்லாமே நிறைவாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த குங்குமப்பூ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குது. அதுபோக இரவு 8 to 9 வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதே குங்குமப்பூவை கொஞ்சம் குழச்சி துப்பில் தடவிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியாழக்கிழமை மட்டும் செஞ்சால் போதும். வாரம் ஒரு நாள் செஞ்சால் போதும். வாரம் வியாழக்கிழமை காலையில் நெத்தியில் திலகமாக இட்டுக்கோங்க. இரவில் வந்து சாப்பிட்டு முடித்த பின்னாடி 8 to 9 தொப்புளில் தடவிட்டு அப்படியே தூங்க போயிட்டீங்கன்னா உடம்புல அந்த அளவுக்கு அருமருந்தாக இருக்கும். உடல் உஷ்ணத்தை குறைக்கும், உடலில் உள்ள வியாதியை குறைக்கும்,
உடலுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கிடும். சரியா? குருவுடைய சங்கல்பம், குருவுடைய அனுக்கிரகம் உடலில் இருந்தாலே அனைத்துமே சரியாகும். குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ அந்த குருவுடைய அம்சமாக அந்த குங்குமப்பூ இருக்கிறதுனால நீங்கள் தொப்புள்ள தடவுனீங்கன்னா உங்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதுபோக வந்து இந்த குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு குழச்சி சுவாதிகா சின்னம் வரையலாம். சுவாதிகா சின்னம்னா என்ன? ஓம். தமிழில் கூட ஓம்னு வரையலாம். இல்லைனா வந்து இந்தியில் கூட சுவாதிகா சின்னம் வரைஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பூஜை ரூமில் வரைஞ்சி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். எதிர்மறை சக்தியெல்லாம் வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஸோ குங்குமப்பூ வச்சு இப்படி நிறைய காரியம் வீட்டில் பண்ணலாம். இதுக்கு நிறைய செலவாகாது. ஒரு சின்ன பாட்டில் குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வியாழக்கிழமை தான் யூஸ் பண்ணணும். சரியா நேரில்? வியாழக்கிழமை வியாழன் ஓரலையும் யூஸ் பண்ணணும். காலையில் 6 to 7, நைட்டு 8 to 9. தொப்புள்ள வைக்கிறது வந்து இரவு 8 to 9 தொப்புள்ள வச்சு படுத்துக்கலாம். ஆண் பெண் யார் வேணாலும் வச்சுக்கலாம். எந்த வயசு இருக்கிறவங்களும் வச்சுக்கலாம். சரியா நேரில்? இதில் வேறு எதுவும் பெரிய சாஸ்திர சம்பிரதாயம்லாம் ஒன்றும் கிடையாது. மனம்தான் காரணம். குங்குமப்பூ உடல் ரீதியாக மனதுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், அழுத்தத்தை கொடுக்கும். சில பேருக்கு டென்ஷன் இருக்கும். டென்ஷன்னா என்ன? அழுத்தம் தான். குடும்ப பிரச்சனை, வேலை அழுத்தம், தொழில் பிரச்சனை, தொழில் அழுத்தம், உத்தியோக அழுத்தம், பணி அழுத்தம், கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸு. சரியா? இப்படி நிறைய இது இருப்பாங்க. இவங்களாம் வந்து அந்த குங்குமப்பூவை குழச்சி தண்ணியில் குழச்சி தொப்புல தடவிட்டாங்கன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து செக் பண்ணி கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்ததை வந்து வீட்டில் வந்து கண்ணாடி டம்ளரில் போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? அந்த நிறம் எப்படி மாறுது அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தண்ணியில் போட்ட உடனே சாயம் போகக்கூடாது. தண்ணியில் போட்ட உடனே சாயம் போயிடுச்சுன்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் மெதுவாக நிறம் மாறும். சரியா? போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும் அந்த பூக்கள். அந்த பூக்கள் வந்து எப்படின்னா அந்த இது மாதிரி இருக்கும், சேமியா மாதிரி இருக்கும், இலையாக தான் இருக்கும். சரியா? அது அப்படியே கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் சாயம் மாறும். தண்ணியில் வந்து அதோடய கலர் மிக்சிங் ஆகும். ஓகே நேரில்? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு தோஷமாக இருக்கிறாரு, குரு சரியில்லை, அவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம். ஜனன ஜாதகத்தில் குரு லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரு. ராகு அது கூட சேர்ந்துருக்கிறாரு. சனி பகவான் பார்வையில் இருக்கிறாரு. செவ்வாய் சங்கல்பத்தில் இருக்கிறாருன்னா இவங்க செய்யலாம். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்கள், குரு திசை நடக்கிறவர்கள், அதுபோக வந்து புதன் திசையில் குரு புத்தி, சனி திசையில் குரு புத்தி, கேது திசையில் குரு புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களாம் செய்யலாம். குறிப்பாக சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுக்கிர திசையில் குரு புத்தி வந்து கான்ட்ரவர்ஷனாக பலனை கொடுக்கும். அவங்களாம் இந்த காரியம் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. இதை வந்து என்னென்னா பரிகாரம்லாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன செயல்பாடு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான அந்த அம்சமாக விளங்கக்கூடிய பொருட்களை நம்ம செய்யணும். குங்குமப்பூ வந்து முக்கியமான ஒன்று அம்சம். சரியா? குங்குமப்பூ வந்து கர்ப்பிணி பெண்கள் கூட சாப்பிடுவாங்க. அப்போ தான் வயிற்றில் இருக்கிற சிசு நல்லபடியாக பிறக்கும். அந்த சிசு நல்ல ரோஜாப்பூ கலரில் பிறக்கும். அந்த காலத்தில் குழந்தை நல்லா பிறக்கணும், கலராக பிறக்கணும்னா பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிடுவாங்க. சரியா? அதெல்லாம் வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நான் சில விஷயத்தை தான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது. மற்ற விஷயத்த நீங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்கணும். வீட்டில் இருக்க மூத்தவங்க, பெரியவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அனுபவசாலிகள், வயதானவர்கிட்ட கேட்கணும். சும்மா இந்த வீடியோவை பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படியேன்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே ரீல்ஸாகவே போயிட்டுருக்குது. ரியலே தெரிய மாட்டேங்குது. ரியலோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது தப்பான ஒன்றா வந்து சரின்னு சொல்லி நிறைய பேர் மீம்ஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, தவறான தகவலெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், எதுவுமே ரியலைஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை வந்து பெரியவங்ககிட்ட கேளுங்க, அதை என்ஷூர் பண்ணுங்கள், அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நான் போடுற வீடியோவாக இருந்தாலும் சரி, யார் போடுற வீடியோ இருந்தாலும் சரி, அது ஜோதிட தகவலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் சரி, அரசாங்க தகவலாக இருந்தாலும் சரி, அரசியல் தகவலாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகரை பற்றி சொன்னாலும் சரி, யாரை பற்றி சொன்னாலும் சரி, விசாரிங்க. சரியா? அது ஒரு சாதாரண விஷயம்னா விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. அது ஒரு தனிப்பட்ட விஷயம், இல்லைன்னா பொதுவான விஷயம், நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்னா தீர்மானம் பண்ணுங்கள். சரியானே பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அனுபவம் தான் ஆசான். வீட்டில் இருக்க பெரியவர்கள் வந்து அனுபவசாலியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறையா கடந்து வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட தயவுசெய்து கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்றைக்கு நீங்கள் பெரியவர்களை மதித்து அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுறீங்களோ அப்போயே உங்கள் வாழ்க்கை நல்லாயிரும். சில பேருக்கு தெரியாது. இன்றைக்கி 20 வயசில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு நான் சொல்கிறது புரியாது. அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா அவன் ஃபோனை தான் பார்த்துட்ருப்பான், ஃபோனில் அந்த ரீல்ஸை தான் பார்த்துட்ருப்பான். அவனுக்கு அதுதான் உலகம்னு ஃபோனையே நோண்டிகிட்ருப்பான். அவன் போய் வீட்டில் இருக்க தாத்தா 70 வயசு தாத்தா கிட்ட போய் பேசுகிறான்னா அவனுக்கு ரொம்ப சல்லையாக இருக்கும், சங்கடமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். சரியா? ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன். நான் டெய்லி ஜாதகம் பார்க்குறதுனால ஏகப்பட்ட இடியாப்பச்சிக்கல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அப்படிப்பட்டவங்க வந்து வீட்டில் இருக்கிற பெரியவாளை மதித்து பெரியவங்ககிட்ட போய் கேட்கணும். சரியா? அவங்க சங்கல்பத்தை உருவாக்கணும்.
அந்த பையன் 20 வயசில் 70 வயசு தாத்தா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ பேசி பழகி அனுபவத்தை வளர்த்துக்கிட்டானா அவனுக்கு 40-50 வயசு வரும்போது ஆள் ஓவியமாக மாறிடுவான். அன்றைக்கி உள்ள ஜெனரேஷனை அவனால் லீடு பண்ண முடியும். இப்போ இவனுக்கு வயசு 20, அவனுக்கு 50 வயசு ஆகும்போது 2056 அவன் வந்து ஒரு தலைவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான், குடும்பத்தை லீடு பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவம் 20 வயசுலேயே கிடச்சிடும். இது உண்மை, இது என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட உண்மை. சரியா? எனக்கு யாரும் ஜோசியம் சொல்லிக் கொடுக்கல. 92 நானாக கற்றுக்கிட்டது தான். எங்கள் தாத்தா ஜோசியர் இருந்தாலும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானாக கற்றுக்கிட்டு தான். 92 கற்றுக்கிட்டது தான். 30 வருஷம் கழிச்சு எனக்கு அது இன்றைக்கி பயன் கொடுக்குது. நான் யூடியூப்பில் இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கிறேன். என்னை பற்றி போதி ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனக்கு நானே உதாரணம். அதனால் இன்றைக்கி சொல்லுறேன், இளைய தலைமுறைக்கெலாம் சொல்கிறேன். இந்த குங்குமப்பூ விஷயம் ஒரு விஷயத்துக்காக சொல்லலை, பொதுவாக பெரியவங்க கிட்ட சங்கல்பத்தை வளர்த்துக்கோங்க, பெரியவா ஆசீர்வாதத்தை வாங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? அது இப்போ தெரியாது. இன்றைக்குமே வந்து விவசாயத்தோடைய லாபம் அறுவடையில் தான் தெரியும். சரியா? எப்படி ஒரு நாற்றை நட்டி அதை வளர்த்து அது வந்து வளர்ந்து நெற்கரிதாகி அந்த நெல்லை அறுத்து அதை வந்து நம்ம நெல்லை வந்து அடித்து அரிசி ஆக்கி அதை விற்கும்போது தான் அதோடைய லாபம் நமக்கு தெரியும். அதனால் நாற்று நடும்போதே அதை பற்றி சொல்ல முடியாது. இன்றைக்கி 20 வயசில் இருக்கிறவங்களாம் நாற்றாக தான் இருக்கிறீங்க. அதை தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சிறுபிள்ளை விவசாயம் வீடு வந்து சேருமான்னு. அதனால் 20 வயசில் இருக்கிறவங்க அந்த ரீல்ஸை ரொம்ப நம்பாமல் ரியலாக என்ன இருக்குன்னு அதை பாருங்கள். பெரியவங்ககிட்ட கேட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். இந்த குங்குமப்பூவை தொப்புல தடவுறது ரொம்ப நல்லதான் நேயர்களே. சரியா? குரு வரல 8 மணிக்கு 8 to 9 தடவுங்க, நல்லா இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பணம் பல வகையில் வரும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடிகள் ஆகும். சரியா? அதனால் குங்குமப்பூவை தொப்புல தடவுங்க, இந்த குறிப்பிட்ட நாட்களில் தடவுங்க, நல்லபடியாக இருக்கும். நான் தம்மையில் அப்படித்தான் போடுவேன். இந்த நாளில் இந்த நேரத்தில் குங்குமப்பூவை தொப்புளில் தடவுங்கள், பல லட்சத்துக்கு அதிபதி ஆவீர்கள், பணம் பல மடங்கு பெருகும். அப்படி தான் தமிழ் போடுவேன். பார்த்து உள்ளே போங்க, படிங்க. இந்த வீடியோ விஷயமாக எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கூடுதலாகவும் தகவல் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அது நல்லதுன்னு பட்டு தான் எடுத்துக்கோங்க. இல்லையா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி நாட்டில் யாரும் கேட்குற மாதிரி இல்லைன்னா காதில் வாங்காமல் விட்டுருங்க. நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க, அல்லதை விட்டுருங்க. நல்லவே நாடுங்க, அல்லவே வெறுத்துருங்க. வாழ்த்துக்கள் நேரில். எல்லா மலை இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.